காலபுருஷனுடைய 10ஆம் இடம் மகரம், அதுக்குரியவர் சனி, அவர் டார்க் ப்ளூ. காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தை தான் எனக்கு கரெக்டாக போர்டுக்கே வச்சான். அதனால தான் வியாபாரம் ஓடிச்சு. இது சிம்ம லக்னத்துக்காரனுக்கு 4ஆம் இடமும் பலகால ராசியாக தான் வரும், 12ஆம் இடமும் பலகால ராசியாக தான் வரும். இதை சொத்து வாங்க போகும்போது பூரா ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திப்பேன். சுவாத கருத்தை பிறந்தவங்க நீ வடக்கு பார்த்த வீட்டில் வாஸ்துப்படி கொண்டு போய் உட்கார வை. அவன் கடனாளியாகி வைத்திய செலவும் வட்டி செலவும் கோர்ட்டுக்கு ஏறலான்னு என்னன்னு சொல்ல. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டில் போய் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்களா, பையன் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு இருக்குது. இது ரெண்டு தான் பிரச்சனையே இருக்கு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவன் கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவங்க உதவி பண்ணிட்டாங்கன்னா சரி, இவங்க வீழ்ச்சி எவனாலும் தடுக்க முடியாது. என்னை ஈன்ற என் தாய் தந்தைக்கு நன்றி, என் தாய் தந்தை ஈன்றெடுத்த என் முன்னோர்களுக்கு நன்றி, எங்கள் குலதெய்வத்திற்கு நன்றி, என் குருமார்களுக்கு நன்றி, என் இஷ்ட தெய்வத்துக்கு நன்றி, நான் வணங்கும் அன்னை ராஜராஜேஸ்வரிக்கு நன்றி, பிரபஞ்ச தேவனுக்கு நன்றி, இந்த வகுப்பை ஏற்பாடு செய்த அசோகனுக்கு நன்றி, இந்த வகுப்பை நல்லபடியாக நடத்த ஆசீர்வதிக்கும் எங்கள் மகா பெரியவா திருவடிகளுக்கு சரணம். காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா விளம்பர பலகையை பூரா பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லல, நான் அப்போ சொல்கிறேன், ஒரு டார்க் ப்ளூவில் ஒயிட் லெட்டரில் வச்சுப்பேன். பத்திரிகையில் முன்னாடி இருக்கக்கூடிய போர்டு கூட அப்படி தான் இருக்கும். விளம்பர போர்டு பூரா டார்க் ப்ளூ ஒயிட் லெட்டர்ஸ் ப்ரெஸ்ஸிங் லெட்டராக இருக்கும். ஆமாம், எல்லாம் இருக்கும்ல. என்ன காரணம்? காலபுருஷனுடைய 10ஆம் இடம் மகரம், அதுக்குரியவர் சனி, அவர் டார்க் ப்ளூ. அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம், அது ஒயிட். காலபுருஷனுடைய 10ஆம் இடத்தை தான் எனக்கு கரெக்டாக போர்டுக்கே வச்சான். அதனால தான் வியாபாரம் ஓடிச்சு. சரியா? காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடகம், அது சந்திரனுடைய வீடு. இப்போ நம்ம எல்லா வீட்லேயுமே அதாவது ஒரு காலகட்டத்தில் எல்லார் வீடுமே மண்ணில் தான் கட்டுறோம். மண்ணில் கட்டி கூரையோ தகரமோ போட்டோம், ஓடு போட்டோம். ஆனால் அடிக்கிறது கூட சந்திரனுக்குரிய வெள்ளை தான் வீட்டு, இல்லையா? அப்படி தான் வரணும். காலபுருஷ தத்துவத்தில் அவன் வச்சிருந்தது பூரா இப்போ நம்ம மாற்றிட்டோம். சரியா? ஜோடியாக்கில் பலகால ராசின்னு 2 தான் வச்சிருக்கான். எது? கடகமும் விருச்சிகமும். இந்த கடகம் என்பது சுகஸ்தானம், வீடு, நிலம், வாகனம், சொத்து, கல்வி, தாயார், சொந்தம், சுருத்து, பந்தம் எல்லாம் அதுக்குள்ள தான் இருக்கு. இப்போ விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். சரியா? 8ஆம் இடம்ன்றது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு ஒன்று தான். அதுக்கு மேலே அதுக்குள்ளே போகக்கூடாது. இப்போ ஏன் இதை பலகார ராசியாக அவன் கொண்டு வந்தான், நம்ம கொடுத்தான்? பெரியவங்க எதுக்கு காரணம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை அவங்க செய்யலை. இப்போ நான் ஒரு வீடு கட்டி வசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியா? என் வீடு என் வீடு ஒரு பாணியில் இருக்குது. இவரும் ஒரு வீட்டில் வசிக்கிறாரு. அவர் வீடு வேறு மாதிரி இருக்குது. நவீன் வேறு வீட்டில் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வீடும் வெவ்வேறு விதமான வீட்டில் தானே வசிக்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி கேட்டிருக்க வீட்டில் கட்டுற மாதிரியா இருக்கும், இல்லைல்ல? அப்போ 4ஆம் வீடு பலகால ராசி, பலதரப்பட்ட வீடுகள் அது வந்துடுதா? அவன் தகுந்ததுக்கு, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வீடு அமையுது அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் சிம்ம லக்னத்துக்காரனுக்கு 4ஆம் இடமும் பலகால ராசியாக தான் வரும், 12ஆம் இடமும் பலகால ராசியாக தான் வரும். இவன் வீடு கட்டும்போதும் பெரிய வீடாக கட்டிக்குவான். காசை போய் விரயம் பண்ணுறதுக்கும் பல சொத்துக்களை விரயம் பண்ணுவான், இன்வெஸ்ட்மெண்ட்டு. சரியா? இதை இப்படி கொண்டு போகணும். இவன் சொத்து வாங்க போகும்போது பூரா ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திப்பான். இவனுக்கு 4-12, காலபுருஷன் 4-8. வீடுக்கு செங்கல் எடுத்து வச்சவொடனே இங்கே விழுந்ததுன்னு சொன்னால், ஆனால் வீடு நல்லபடியாக அமைஞ்சிடும். ஆனால் கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடியே சிம்ம லக்னத்துக்காரனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா, ஆஹா சூப்பர்டா, தப்பிச்சிட்டடா, நீ கட்டடம் சூப்பராக வளர்ந்துடா. அப்படி கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் வைக்கிற வரைக்கும் கேட்குற இவளுக்கு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலைன்னா சரி, மவனே உனக்கு ஆயுஷ்கமும் போட்டுரு. அப்போ 4ஆம் பாவம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வீடு. 8ஆம் பாவத்தை எதுக்கு வச்சுருக்கேன்? எப்படின்னா, இப்போ வீடுகள் பல விதமாக இருக்குது. நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒருத்தன் ஓட்டு வீடு, ஒரு கார வீடு, ஒரு குடிசை வீட்டில் இருக்கேன், ஒருத்தன் தகரம், ஒரு ஆற்றுக்கு மேலே சேரியில் உட்காந்துருக்கான், ஒரு நெருக்கமான இடம். இப்போ அதாவது ஒருத்தன் அத்துவான காட்டுக்குள்ளே இருக்கான். அவனுக்கு உண்டான 4ஆம் இடத்துக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வீடு அமைச்சு கொடுத்துருது. இது 4ஆம் இடம் பலகால ராசி. வெவ்வேறு விதமான வாழ்விடங்களை கொண்டு வாழுகின்ற மனிதர்களை அது செய்யுது. இப்போ
நான் கேட்குறேன், 12ஆம் இடம் மீனம் என்பது கடற்கரை. எல்லாம் கல்யாணம் முடிச்ச உடனே கடற்கரையில போய் வந்து என்ன செய்யணும் பண்ணுறியான்? டேய் குச்சில போடு, கல்யாணம் முடிஞ்சிச்சு, கடலில் தள்ளிட்டு வந்துடுவோம் நான் கொண்டு போகிறாங்க. அவன் வீட்டில் அதுக்குரிய பெட்ரூமில் அப்படியே சோடிக்கிறாங்க இல்லையா? அப்போ கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்கே தான் ஒரு விஷயம் இருக்குது. கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டில் போய் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்களா, பையன் வீட்டில் சாந்தி முகூர்த்தம் வைக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு இருக்குது. இது 2 தான் பிரச்சனையே இருக்குது. சரியா? இப்போ பொண்ணு வீட்டில் போய் ஒரு சாந்தி முகூர்த்தம் பண்ணுறேன் அப்படின்னா அதோடைய தத்துவமே வேற மாதிரி மாறி போயிடுது. ஆனால் எங்கே வந்து சாந்தி முகூர்த்தம் நடக்கணும்னா பையன் வீட்டில் தான் நடக்கணும். அப்போ 4ஆம் இடம் வந்துடுதா? இப்போ கல்யாணம் முடித்தேன், சரி. இப்போ 12ஆம் இடத்துக்கு இந்த 4ஆம் இடம் எத்தனாம் இடம்? 5ஆம் இடத்துக்கு இந்த வீடு எத்தனாம் இடம்? 5ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம் 12ஆம் இடம். இப்போ 5, 12 உல்லாச செலவாக வந்துடுவா? 5, 12 உல்லாச செலவு. அங்கே யார்? கணவன் மனைவி, புதுமண தம்பதி எல்லாமே வீட்டில் தானே நடக்குது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிற சாந்தி முகூர்த்தம் நடக்குது. அப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது ஒவ்வொரு உயிரும் தாயுடைய கருவில், அது கடகத்தில் யார் உச்சம்? புத்திர காரனுங்க தான் இருக்கான். அப்படி முறைப்படுத்தப்பட்ட நல்ல இல்லத்தில் வாழுகின்ற வசிக்கின்ற தம்பதியினர் சேர்ந்து அந்த 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 வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு பாருங்க, அதுதான் மகத்துவம் பொருந்தியது. ஜோசியத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இல்லைன்றாங்க. துலால கிழத்தில் பிறந்தவனே நீ வடக்கு பார்த்த வீட்டில் வாஸ்துப்படி கொண்டு போய் உட்கார வை. சரியா? வாஸ்துப்படி வடக்கு ஈசானிய வாசல் சூப்பராக அப்படி இது பண்ணி குளிப்படுத்தமெல்லாம் பார்த்து ஜம்முன்னு கொண்டு போய் உட்கார வைடா. அவன் கடனாளி ஆகி வைத்திய செலவும் வட்டி செலவும் கோர்ட்டுக்கு ஏறினாலும் என்னை என்னன்னு சொல்ற என்ன? அப்போ நான் 2 7 கூடைய செவ்வாய் 4ல் உச்சம். தெற்கு பார்த்த உடுக்கும் நல்லா தான் இருக்கும் இவங்களுக்கு என்ன. ஆனால் இயற்கையா சனி பகவானுடைய திசை எது? சுக பஞ்சமாதிபதி சனி லக்னத்தில் உச்சமா? தான் மேற்கு திசை, மேற்கு வாயுமூலையில் வாசல் வச்சு கம்முன்னு போய் உட்காந்துட்டாங்கன்னா ஜம்முன்னு இருப்பாங்க. எல்லாத்துலேயும் அவனுக்கு சக்ஸஸ் ஆகிடும். இப்போ புரியுதா? சரி, விருச்சிக லக்னத்துக்கு சொல்லுங்க. விருச்சிக லக்னத்துக்கு 2, 5 கூடியவர் யாரு? குரு பாக்கியத்தில் உச்சம். அதே 5ல் சுக்கிரன் வேற உச்சம். வடக்கீசானி வாசல் வச்சு ஜம்முன்னு இருந்துட்டாங்க. கோடியாக கொட்டியிருக்கா பொண்டாட்டி பிள்ளைய தாட்டி. இவங்களுக்கெல்லாம் அந்த வடக்கீசானி வாசல் வச்சு குடும்பம் குழந்தை பிறந்தோன்னு பாருங்க, ஃபாரினில் போய் ஜம்முன்னு உட்காருவாங்க. மகரத்துக்கு எந்த தசை கொடுக்கலாம்? நோ. கிழக்கீசானிய வாசல் ஒன்று தான் இவங்களுக்கு சரியாகும் மகரத்துக்கு. சுக்கரன் அந்த 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 இது ஒன்று தான் இவங்களுக்கு. கிழக்கு பார்த்த வீட்டில் இருந்துட்டாங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருப்பாங்க சாமி. கிழக்கீசானிய வாசல் ஜம்முன்னு இருக்கும். கும்பலக்கிறதுக்கு ஒன்லி ஈஸ்ட் சுக்கரன் சுகபாக்கியாதிபதி. அவங்களுக்கு தான் கிழக்கு ஈசானிய வாசலில் போய் குடியிருந்துட்டாங்கன்னா சொத்து சோகத்தோட காசு பணத்துக்கு வத்தாத ஜீவநீதியை வரும் கும்பலக்கிறதுக்காரங்க. இப்போ இயற்கையிலேயே இந்த ரிஷப லக்னம் யாருக்கு வந்து விடு? இந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். சரியா? இந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் எதுனா சந்திரன். இந்த சுக்கிரன் சந்திரன் இணைந்தால் அதுதான் ராஜராஜேஸ்வரி. இது காலபுருஷனுடைய 2ஆம் வீடு. இது உலகத்தினுடைய பொதுமறைக்கு சொந்தமானது. இது உலக பொதுமறை. அப்போ இந்த இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் இணையிறது அப்படின்றதும், சுக்கிரனும் சூரியனும் இணையுது, சுக்கிரன் செவ்வாய் இணையுது. அது வந்து அந்த வீட்டதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது, சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்குது, செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது. இதில் மெயினாக சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு அது. அப்போ சுக்கிரன் சந்திரன்னா ராஜராஜேஸ்வரி. அப்போ ராஜராஜேஸ்வரி அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே ராஜராஜேஸ்வரி படம் ஒன்று வாங்கி வச்சுக்கணும். எல்லா வீட்லேயுமே ராஜராஜேஸ்வரி படம் இருக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வசதி இருக்குது, நான் வந்து சின்னதாக ஒரு மகாமேரு வச்சுக்கலான்னு நினைக்கிறேன், அம்பாள் படத்துக்கு கீழே ஒரு சின்ன மகாமேரு வச்சுக்கலாம். சரியா? இல்லை நான் ஸ்ரீசக்கரம் வைக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்ரீசக்கரம் வந்து அந்த மாதிரி ஸ்ரீசக்கரம் கிடைக்குன்னா ஸ்ரீசக்கரத்தை அழகாக வாங்கி வச்சுக்கலாம். சரியா? ஃப்ரேம் பண்ணி அழகாக வைக்கலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் உகந்தது இப்போ நான் சொல்கிறது
ரிஷபத்தில் பிறந்தவங்க மட்டும் இல்லை, எல்லாருமே இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாடு, ஸ்ரீசக்கர வழிபாடு இதை வந்து பண்ணிட்டு விளக்கேற்றி, அதுக்கு நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா? ஒரு பத்தி காட்டுவோம், ஒரு சாம்பிராணியை தான் பண்ணுவோம். பட் என்னன்னா, நம்ம நித்தம் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். நமக்கு ஒரு டைம் கிடைக்கும், ஒரு 1/2 மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா, நம்ம கிரமமான ஒரு பூஜை இருக்கு. எப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு விநாயகர் அகவல் பாடுறோம் அல்லது விநாயகருடைய ஜபம் பண்ணுறோம். 5 அறத்தனை யானை முகத்தனை இதை சொல்லிட்டா விநாயகருடைய இது. அதே விநாயகருடைய இதில் கணபதி சூக்தம் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கருடைய உதாகராத்த மோதகம் சதா விமுக்தி சாதனம்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கு. இது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும், அதை நீங்கள் பாடலாம். பாடினா ரொம்ப விசேஷம். அப்போ இதை பண்ணிட்டு முருகனுக்கு எந்த வீட்டில் விநாயகர் அகவலும் கந்தசஷ்டி கவசமும் பாடப்படுகிறதோ அந்த வீட்டில் எந்த ஒரு தீவினை சக்தியிலும் உள்ள நுழையாது. அதில் ஒரு மிகப்பெரிய அற்புத சக்தி இந்த வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சரி, வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் அந்த மாத கோயிலுக்கு போவேன். வியாழக்கிழமை வந்து விநாயகர், வெள்ளிக்கிழமை முருகன். இந்த வழிபாடு வச்சவங்க பூரா நல்லா தெரிஞ்சான். எல்லா நாளும் போக மாட்டான் கோயிலுக்கு. அவங்க நல்ல நெறிமுறையில் தான் என்ன, நம்ம போய் குட்டிச்சோறாக்கிட்டாங்க. நீ யூடியூப்பை பார்த்து கெட்டு போனவன் தான் ஜாஸ்தி. யூடியூப்பில் அது எங்கேயாவது உட்காந்து ஒரு ஓரத்தில் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சுக்கிட்டு அவன் காசு பார்க்கறதுக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அவன் சொல்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு இப்படி தான் ஒருத்தன் இப்படியா கோயிலாக சொல்லியிருக்கான். அவன் வந்து எல்லா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஏன்னா அங்கிட்டு திருவண்ணாமலைக்கு முன்னாடியே அப்படியே ஆக்சிடெண்ட்டு. பெருமாள் கோயில் போயிட்டு சிவன் கோயிலுக்கு போகலாம், சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாது, பெருமாள் கோயிலுக்கு பின்னாடியும் சிவன் கோயிலுக்கு முன்னாடியும் குடியிருக்கவே கூடாது. இதெல்லாம் தத்துவத்தை வச்சிருக்கான். தொழிற்சாலைக்குள்ளேயோ வர்த்தக நிறுவனங்களுக்குள்ளேயோ ஃபேக்ட்ரிக்குள்ளேயோ கோயில் கட்டினா அந்த ஃபேக்ட்ரியே இதாகிடும். இது ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன அப்படி சொல்கிறான்னா, ஐயாவோட ரூல்ஸ் தான். 9ஆம் பாவம் 10ஆம் பாவத்தை கெடுத்துரும். 9ஆம் பாவத்தை வந்து எதான் சொல்கிறேன், திருநெல்வேலி நான் வந்து ஆராய்ச்சி பண்ணலாம் திருநெல்வேலி ஹாஸ்பிட்டலில் வச்சு தான். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செம்ம ஃபேமஸ்ஸு திருநெல்வேலியில். அந்த ஏரியா அத்தனைக்கும் திருநெல்வேலியில் அந்த கெட்வெல் ஹாஸ்பிட்டல் தான். கெட்வெல் ஹாஸ்பிட்டலும் கொண்டு வரணும். ஆம்புலன்ஸ் பிஸியாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் பிஸியாக இருக்கும், டாக்டரோட பிஸியாக இருப்பாங்க. 24 மணி நேரமும் அப்படியே இதாகிடும். எவனோ ஒரு போய் சொல்லி இந்த மாதிரி விநாயகரும் ஆஞ்சநேயரும் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டினோமா சூப்பராக இருக்கணும்னு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி கட்டினாங்க. கெட்வெல் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி இந்த மினிக்காத அது கூட உயரமான இல்லை. அந்த ஆஞ்சநேயருக்கு சக்தி பாருங்க. ஜெயலலிதா அந்த பக்கம் போனால் அந்த கோயில் போய் சாமி முடித்த வரும். பெரிய பெரிய ஆளுக போனாலும் அந்த சாமி கும்பிடும். அப்படியே ஆஞ்சநேயர் வந்து அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஹாஸ்பிட்டல் பயங்கர போச்சு. அதே ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு வந்து எப்பயுமே வீட்டில் ஒரு இசைக்கருவி ஏதாவது ஒன்று மாட்டி விடும். புல்லாங்குழல், வயலின், இந்த மாதிரி இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா, கிட்டார், இந்த மாதிரி இசைக்கருவிகளை மாட்டினா அவங்க வீட்டில் வந்து இந்த பொருளாதார நடமாட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி எங்கேயாவது போகிறேன் வர்றேன், ஏதோ பணம் வாங்க போகணும், பணம் ஒருத்தன் கொடுக்கணும்னு சொன்னால் அதை வாங்க போகணும் அப்படின்னா சரி, அவன் கொஞ்ச நேரம் போகிற வழியில் ஏதாவது பார்க்கில் ஒரு ஊஞ்சல் இருக்குன்னு வைங்களேன், அதில் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 சுற்று அப்படியே அடிச்சுட்டு போனாலும் சரி காசு வந்துடும். ஏன்னா மிதுனம் வந்து ஊஞ்சல். சிம்ம லக்னத்துக்காரங்க இவங்க மலை சார்ந்த இடத்த அட்டன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, இல்லை சதுரகிரி மலை மாதிரி ஏறி இறங்குறது நல்லது, அல்லது முருகன் ஸ்தலத்தில் கூடிய அறுபடை வீடுகளில் மலை மேலே ஏறி இறங்குறது நல்லது. இவெல்லாம் சிம்ம லக்னத்துக்காரன் செஞ்சுக்கலாம். ஆனால் இவனுக்கு பொருளாதாரம் நல்ல நிலைக்கு வரணும்னா நோயாளிகளை பார்த்து உதவணும். இந்த ரொம்ப முடியாதவங்க நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உதவி பண்ணுறது மூலமாக எனக்கு பொருளாதாரம் வரும். ஆனால் இவங்க வாழ்க்கையில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவன் எக்காரணத்தை கொண்டு தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தர்மம் பண்ணுறேன், இது வந்து சங்கடமான சொல்லுதேன், ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு தர்மம் பண்ணுறேன், உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கணவன் இல்லாத ஒரு பெண்ணுக்கு இவங்க வந்து உதவி பண்ணிட்டாங்கன்னா சரி, இவங்க வீழ்ச்சியை எவனாலும் தடுக்க முடியாது. ஆனால் தனுசு லக்னத்துக்காரனுக்கு வந்து இயற்கையாக 2ஆம் இடம் எது? மகரம். அந்த வீட்டில் உச்சமடையக்கூடிய கிரகம் எது? அவ்வளோதான். தண்டாயுதபாணி வழிபாடு பண்ண இவங்களுக்கு சூப்பராக முருகன் வழிபாடு தண்டாயுதபாணி. சார், கும்ப லக்னத்தில் 9ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், சரியா? அதே மாதிரி தான் மீன லக்னத்துக்கும் காலபுருஷன் 8ஆம் இடம் 9ஆம் இடமா வருதா? இவங்களுடைய தகப்பனாருடைய மரணம் பாருங்க, திடீர் மரணமாக தான் இருக்கும்.
சார் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலில் போய் வராகமூர்த்தி வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களை அசைச்சிக்கவே முடியாது சார். கும்பலக்கணத்துக்காரங்க இப்போ வாராகி வழிபாடு உகந்ததா செய்யலாம், கப்பலாம் கிடையாது. வாராகி வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். வாராகி இவங்களுக்கு நிதர்சனமாக பேசும் சித்தியை கும்பலக்கணத்தில் பார்த்தீங்க. அதாவது நம்மளுடைய இருதயத்தினுடைய அளவு இவ்வளவுதான், ஜாத்தியா இவ்வளவுதான். அவரவரை கைக்கு இந்த இந்த இது பேர் முஷ்டின்னு பேர். இதுக்கு மேலே விக்கிரகம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அளவில் நீங்கள் விக்கிரம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். நம்ம இருதயத்துக்கு மேலே போயிடக்கூடாது. சரியா? நம்ம கை வலது கை, இந்த கையை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இறுக்கி பிடிக்கிறீங்களோ, ஆண்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இறுக்கமாக உங்களால் பிடிக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுக்கு இருதய பலமும் ஆண்மையும் இருக்குன்னு அர்த்தம். இந்த கையோடைய வலுவளவும் கை வலு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, இறுக்கி பிடிக்க முடியல அப்படின்னா இருதய பலமும் ஆயிடுச்சு, நீங்கள் எதுக்கு லாயக்கலன்னு ஆயிடுச்சு. இப்போ அவரவரை என்னென்ன வழிபடணும், அவரவரை எப்படி வழிபடணும் அப்படின்றது சொல்லியாச்சு. சரியா?